ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட் மார்னிங் கிச்சன். இன்றைக்கி குட் மார்னிங் கிச்சனில் வெங்காய போண்டா, டீ கடையில் வச்சுருக்கிற வெங்காய போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு பெரிய வெங்காயம் 4 எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 1/4 கிலோ இருக்கும். வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிக்கணும். ரொம்ப மெல்லிசாக கட் பண்ணிடாதீங்க. கட் பண்ண வெங்காயத்தை ஒரு மிக்சிங் பவுலில் நல்லா உதுத்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போ கட் பண்ண வெங்காயத்தோட கொஞ்சமாக கருவேப்பிலை, மல்லித்தழை, தோல் சீவிட்டு துருவி வச்சுருக்கிற இஞ்சி, தேவையான அளவு உப்பு, மிளகாய் பொடி, பெருங்காயப்பொடி. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போதில் வெங்காயத்துலேருந்து தண்ணி வெளியே வரும், ஈரம் கொடுக்கும். நல்லா இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதில் 1 கப் கடலை மாவு, 1 கப் கடலை மாவுக்கு 1/2 கப் அரிசி மாவு. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தில் இருக்க ஈரத்தை வச்சு மாவை நல்லா பிணைஞ்சிக்கோங்க. அப்புறம் தான் தண்ணி சேர்க்கணும். இப்போ தண்ணி தொளிச்சு மாவை பிணைஞ்சிக்கணும். அதிகமாக தண்ணி சேர்த்துடக்கூடாது. மாவு உருண்டை உருட்டி போடுற அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. கடாயில் எண்ணெய் இருக்குது. எண்ணெய் மிதமான சூட்டில் தான் இருக்கணும். மாவு இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க. போடலாம். எண்ணெய் சூடாக இருக்குது. போண்டா மூழ்கிற அளவுக்கு எண்ணெய் இருக்கணும். அப்போ தான் நல்லா வேகும். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. போண்டா நல்லா வெந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு பாருங்கள். போண்டா ரெடி ஆயிடுச்சு. டீ கடை வெங்காய போண்டா. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் குட் மார்னிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.